Hello guys, welcome back to ECE Preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தாம்மா. என்ன அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 மெம்பர்ஸ் ஆகுது, மினிமம் 2-3 மெம்பர்ஸ் ஆகுது வந்து என்ன அப்படின்னா நியூ ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸே என்ன அப்படின்னா மேம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ ஐடியாவே இல்லாமல் இருக்கிறேன், படிக்கவே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஸோ என்னோடய சைடில் எஸ்பெஷலி ECE ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு கூட இந்த வீடியோ வச்சுக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, நீங்கள் எந்த ட்ராக்கில் போகிறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் ட்ராக் யூ கேன் ஃபாலோ எனி எக்ஸாம்ஸு. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ உன்னோட ட்ராக் என்னங்கிறத நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் அதுவே வந்து என்னென்னா எப்படி கேட்குறீங்கன்னா, மேம் நான் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், இப்போ எப்படி போகிறது, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட் ஸ்கோர் இல்லாமையே இந்தந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தெளிவான மைண்டாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நல்லா தெளிவாக யோசிச்சு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நியூ ஆஸ்பிரண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ எனிவே என்ன ECE ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னா, ஏன்னா EEEக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒரே சிலபஸ். ஸோ அவங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே சேம் கிட்டத்தட்ட 99% வந்து அவங்களுக்கு சேம் கண்டென்ட் தான் ரிப்பீட் ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 10% ஆஃப் சிலபஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை, ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ இப்போ வர AE அடுத்தது வருமா, நம்ம என்ன படிக்கலாம், சிஸ்டம் மேனேஜரே படிக்கலாமா, ஸோ இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது தான். பட் இப்போவும் எனக்கு டே பை டே இதே என்கொயரிஸ் அப்படிங்கிறதுனால நான் ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்கிட்ட பர்சனலாக கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு நான் சொல்லுவேன், அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கம்மா, இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ECE முடிச்சிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக முடிச்சிருக்கீங்க. கரண்ட்டாக மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2023 பாஸ் அவுட்டு, 24, 25. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க. ஸோ உங்களோட எய்ம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் உள்ளே போகணும் அப்படின்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி உள்ளே படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கேட்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கேட்கான அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க, கேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. மேபி நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட வெளியில் வந்து இப்போ கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வரைக்கும். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் அதாவது அதர் பிளேஸ்க்கு, அதர் அகாடமிஸ்க்கு அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ஸோ நீங்கள் கரண்ட்டாக முடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு சோர்ஸ் அவைலபிளாக இருக்கும், நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது படித்த கண்டென்ட் எல்லாமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்லோலான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி யோசிக்கக்கூடாதுன்னா நம்ம செமஸ்டர்லேயே ஜஸ்ட் கிளியர் தானே பண்ணோம், நம்மளால் கேட் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற தாட் மட்டும் நினைக்கவே வேண்டாம். ஸோ கேட் ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சு கான்செப்ட் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் இறங்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். அதற்கான ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் ஏற்கனவே வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் செக்டராக இருந்தாலும் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்ட்லேருந்து செகண்ட் லிஸ்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டாப் 10ல் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கேட் ஸ்கோரை வச்சு அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பாஸ்ட்டு 3 இயர்ஸாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கேட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம், அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, அந்த நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கும், நோட்ஸுமே ஓரளவு பார்த்துருப்பீங்க, எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் மற்றவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் செல்ஃபாக நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் கேட்டை முழுக்க உட்காந்து 1 இயர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் விட்டுட்டிங்கன்னா கூட செகண்ட் அட்டெம்ப்டில் டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோர் வச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக முடித்தவங்க வந்து கேட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீ கேட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டீங்க அப்படின்னாலே
நீங்கள் ஆக்சுவலாக கேட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பேரலாகவே வந்து என்ன அப்படின்னா சம் அதர் எக்ஸாம்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை விட உங்களுக்கு அதர் எக்ஸாம்ஸோட ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு இந்த எக்ஸாமை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதர் போர்டில் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ணுறவங்க வந்து எல்லாருமே வந்து இபிக்கு படிச்சிருக்கேன், ஸோ இபிக்காக மட்டும்தான் படிப்பேன், இபிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ கேட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதர் எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் எதுலையாவது ஒரு இதில் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? இது வந்து யாருக்கு அப்படின்னா கரண்ட்டாக முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 2021 2022 பாஸ்ட் அவுட்டு, ஸோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே ஓரளவு என்ன டச் பண்ணியிருப்பீங்கன்னா நான் டெக்னிக்கல் டச் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா மேம் எனக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம் பற்றியான நாலேஜ் இல்லை, ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி குரூப் 2 குரூப் 4 குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏஇக்கு மட்டுமே, அதாவது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே மேம், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, நான் மேரீடு, எம்இ வரைக்கும் படிச்சிருக்கேன், பட் அதுக்கான யூஸ் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இந்த மாதிரி இருக்காங்க, பட் என்னால் என்னோட கெரியரும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸோ எனக்கு என்ன மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக நீங்கள் எம்இ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா மேம் டிஆர்பியே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்போ வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா டிஆர்பி எனக்கு தெரிஞ்சு நான் கெட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து டிஆர்பி லேட் ஆகும், டிலே ஆகும் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், பேரலாக உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ஏபி இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து 2023 டிசம்பரில் லான்ச் பண்ணி இப்போ எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ டிஆர்பிக்கான சேம் சிலபஸ் தான். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கூட ரெக்ரூட்மெண்ட் ஆகலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் டிஆர்பி லேட்டாக தானே, டிஆர்பி வரவே வராது, லேட்டாக தானே வரப்போகுது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மேரீட் ஆகி குழந்தை இருக்கிறவங்க ரிலாக்ஸ்டாக டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே நிறைய பிரான்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரான்ச்லேருந்து கால்ஃபர் பண்ணாங்கன்னா அந்த டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் எழுதி உள்ளே போகலாம்ல. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா மேம் அண்ணா யூனிவர்சிட்டி மேம் ஹெச்ஓடிஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க நமக்குலாம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்டிஸாக இருந்தாலும் சரி இல்லை அதர் காலேஜ் ஃபேக்கல்டிஸாக இருந்தாலுமே ஃபேக்கல்டிஸ்னு வரும்போது அந்தந்த பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸோ அதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே தன்னை வந்து என்றைக்குமே குறைச்சி மட்டும் எடை போட்டுறாதீங்க. நம்ம இவ்வளோ தான், அவங்க ஃபேக்கல்ட்டி அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும், ஐயோ அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு தெரியும், இருக்கட்டுமே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்திருந்தாலுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோர் பேப்பர் எல்லாமே ஒரு 70% கவர் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு இபிக்கு எக்ஸாம் எழுதுனீங்களா? ஓகே, ஸோ அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இசி பேப்பர்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருப்பீங்களே. சிலபஸ் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே 80% ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பட் இப்போ ஒர்க்கிங் அப்படிங்கும் போது ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க போது அவங்க என்ன பேப்பர் எடுத்தாங்களோ அவங்க அதில் மட்டும்தான் அவங்க வந்து என்ன அப்படின்னா பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட படிக்காமல் இருந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்கை மட்டும் இதுதான் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது நான் 3 கேட்டகரி ஆஃப் ட்ராக் சொல்லியிருக்கேன். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே 2 ட்ராக் போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணி ஏஇக்காக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ராக்கில் போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஏஇங்கும் போது அவங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிலபஸாக இருக்கும். 5 இசி பேப்பர் 5 ட்ரிபிள்இ பேப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ பேப்பர்ஸோட வீடியோஸும் கொடுத்து அதுக்கான ப்ராக்டிஸும் போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராக் என்ன அப்படின்னா
டிஆர்பி கேட் கிளாஸஸ்க்காக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட ஈஸி பேப்பர்ஸ்க்கான கிளாஸஸ் ப்ளஸ் அதுக்கான ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பிளான் பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணுறனோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா, மேம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நெகட்டிவ் மார்க் இருக்குமே, இருக்கதாமா செய்யும். அதாவது நீ முழுக்க எனக்கு நான் டெக்னிக்கல் தெரியாது, அதே மாதிரி என்னோடய ஃபோக்கஸ் ஒன்லி ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்லாம் தூக்கி போடுங்க. கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் நமக்கு எல்லாமே இந்த இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்குது. அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏக்கு படிக்கிறீங்கன்னா நான் டெக்னிக்கலும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும், டெக்னிக்கலும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் டெக்னிக்கல் வந்து ஈஸிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த 5 EEE பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் டஃப் தான். ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதுதான்மா ப்ளஸ்ஸு. ஏன்னா அவங்க என்னென்னா ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் கண்டென்ட் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 15 பேப்பர்ஸ் கிட்ட படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் டெக்னிக்கலையும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமே வந்து ஒரு 12 டெக்னிக்கல் பேப்பர்ஸ் தான் படிக்க போகிறீங்க. அதை மட்டுமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்டர் ஓவர். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டை மட்டுமே எய்மாக வச்சுக்கோ. கேட் மட்டும் தான் டார்கெட். கேட் சிலபஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணும். மேக்ஸை மட்டும் லாஸ்ட்டாக வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா நீங்கள் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் மேக்ஸ் வராது, கேட்டில் மேக்ஸ் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதை தவிர்த்து கேட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் அத்தனை பேப்பர்ஸும் நம்மளோட கோர் பேப்பர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஈஸி ஸ்ட்ராங்கு ஈஸி நல்லா செமஸ்டரில் படிச்சிருக்கிறேன். டச்சு விட்டு போனாலும் கேப் இருந்தாலும் நான் திருப்பி ஹோப்பப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கொஷினும் கேட்குறீங்க, மேம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு. ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எம்இ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிற ஒன்று உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி எழுதுங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே அதை தான் சொல்கிறேன். மேம் நம்ம இந்த இதில் போகிறோம், அதெல்லாம் விஷயம் இல்லை, நீ அப்ளை பண்ணி எழுது, எந்த லெவலில் இருக்குங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஈவன் டிஆர்பிக்கே ஃபுல் ஸ்ட்ரெச்டாக படிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனா கூட அங்கே டேரக்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி சின்ன எக்ஸாம்ஸ் எழுதி பை லக் உங்களுக்கு அது கிடைக்கவும் செய்யலாம். இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக யோசிச்சுக்கோங்க. ஒன்லி இசிஇ அப்படின்னா கேட்டு, டிஆர்பி, இல்லை அப்படின்னா இஸ்ரோ, ஆர்ஆர்பி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை மேம் நான் ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸாக பாருங்கள். அதே மாதிரி டிஆர்பி டிலே ஆகுமா கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டிஆர்பி சிலபஸ் பேஸ் பண்ணி, ஏன்னா டிஆர்பிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷ்னல். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி, சம் அதர் யூனிவர்சிட்டிலையும் இந்த மாதிரி சம் ரிட்டன் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன எக்ஸாம் வருதோ அப்போ இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ சடனாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலே மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே ஈவன் அங்கே ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டியுமே வந்து என்ன, அதாவது கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணுறவங்களோ வந்து என்ன அப்படின்னா ஹோல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த பேனிக்கும் இருக்காது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதலாம். அடுத்தடுத்த ரவுண்டுமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக யோசிச்சுக்கோங்க. எந்த ட்ராக்கில் போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுலேருந்து மாறாதீங்க. ஓகேவா? மேம் இங்கே போனேன், ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் 5 இயர்ஸாக வந்து குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணி 1 மார்க் 2 மார்க்லேயே இதே மாதிரி போயிடுச்சு மேம், அட்லீஸ்ட் ஏஐயாவது ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் 5 வருஷம் குரூப் 2 குரூப் 4லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஏஇக்குன்னு உங்களுக்கு, ஏன்னா ஏஐயெல்லாம் அதாவது எப்படின்னா இந்த டைமே வந்து இப்போ ஆனுவல் பிளானர் வந்துரும்ப்பா, டிசம்பர் மந்த்து வந்துடும். ஸோ இதுலேயே ஏஇக்கான போஸ்டிங் என்ன கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சிடும். ஆனால் அது என்ன நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் மந்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நான் இப்போ சொன்னல 2 ட்ராக்கு, ஒன்லி இசிஇ இல்லை அப்படின்னா இந்த நான் இது டிஎன்பிஎஸ்சி, இந்த 2 ட்ராக்கில் என்னவோ. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்லீஸ்ட் டிசம்பர் மந்த்துக்குள்ளே போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இந்த ட்ராக்கில் தான் நான் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கேன். அதாவது டிசம்பர் மந்த்துக்குள்ளே அட்லீஸ்ட் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா
பிளானர் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு 2 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ஓரளவு நான் ஃபினிஷ் பண்ண மாதிரி. அப்புறம் பசங்க வந்து ரிவிஷன்லேயே அந்த 2 செட் ஆஃப் ப்ராக்டிஸ்லேயே ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். ஸோ உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா பிளானருமே உங்களுக்கு டிசம்பர் மந்த் டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எல்லாமே ஆனுவல் பிளானர் வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த்து இல்லைனா ஜான் மந்த்து போஸ்ட் பண்ணிடுவாங்க 2026க்கான. ஓகேவா? ஸோ இது பிளானர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பிளானர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னா அப்புறம் படிச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2026 ஏதோ ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற தாட்டோட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட சைடில் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம ப்ரிப்ரேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னல 2 செட் ஆஃப் இது ஏஇக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசி பேப்பர்ஸ் நானும் EEE பேப்பர்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிஸும் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ளூடிங் ப்ராக்டிஸோட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒன்லி இசி பேப்பர்ஸ்னால் நான் எடுத்த பேப்பர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா டீட்டெயில் கேளுங்க. உங்களுக்கு அது டீட்டெயில் கேட்டுட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வைஸான பேப்பர்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுவுமே பார்த்தாலே புரியும். ஏன்னா 4 வருஷம் நம்மலாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தானேமா வந்திருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு படிக்கணும், ஜாபெல்லாம் எங்கே போட்டால், ஜாப் நேச்சர்லாம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், ஸோ அதர் ஸ்டேட் போட்டால் நீ அந்தளவுக்குலாம் யோசிக்கவே வேணாம். நான் உன்னை என்ன சொல்கிறேன்னா இங்கேயே எக்ஸாம் எழுதி உன்னோட லெவலை செக் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மெயில் ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு எழுதுங்க. ஸோ எய்ம் கோல் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு எழுதுங்க. ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுங்க. பை லக் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இல்லை அப்படின்னா இங்கே இப்போ ஆர்ஆர்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் தாராளமாக அப்ளை பண்ணலாம், தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி பாருங்கள். பை லக்கில் கிடச்சிது அப்படின்னா ஹாப்பி தான். ஆனால் படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுமே கொடுத்துட்ருக்குறோம். சப்ஜெக்ட் வைஸான மெட்டீரியலு, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீ என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.